இந்த அடுப்பை பார்த்தீங்கன்னா பழைய அடுப்பு பேச்சுலர் ரூமு. அது ஆட்டா பிரியாணி ஆட்டு தண்ணி தான். ஆட்டு தண்ணியா சீப் அண்ட் பெஸ்ட்ல மீன் கிடைக்கும். உயிரோடவே இருக்கும். அதை கட் பண்ணி வாங்கிட்டு வரலாம். ஒயின் ஷாப்பு ரெகுலர் திரும்புறேன். டுடே மீன் குழம்பு சமையல் சமைக்கிறோம். அலையாசன வச்சு செய்கிறோம். வெங்காயம் ஊற்றிக்குவோம், தக்காளி கட் பண்ணுவோம். தக்காளி வெங்காயம் கட் பண்ணுவோம். போதுமா? தக்காளி ஸ்லைஸாக கட் பண்ணுவோம். சின்ன வெங்காயம் தனியாக மிக்சியில் அரைச்சு திக்னஸாக குழம்புக்கு ரெடி பண்ணுவோம். பச்சை மிளகாய் கட் பண்ணிக்குவோம். போதுமா? பச்சை மிளகாய் ஸ்லைஸாக கட் பண்ணுவோம். அடுத்தது சின்ன வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணிக்குவோம். மிக்சி ஜாரில் கட் பண்ண வெங்காயம், தக்காளி, பூண்டு, சீரகத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கணும். என்னதான் பிரச்சனை? ஓப்பனா இப்ப சிரிக்காத நீ. எனக்கு சிரிப்புண்டா நானு. வெங்காயம், தக்காளி, பூண்டு, சீரகம் மிக்சியில் அரைக்க போகிறான். லைட்டாக தண்ணி, ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகுது, ஊற்றிக்கலாம். minutes later மிக்சியில் அரைத்து எடுத்துக்கலாம். இந்த அடுப்பை பார்த்தீங்கன்னா பழைய அடுப்பு பேச்சுலர் ரூமு ஆர்டர் பண்ணியிருக்கேன். அடுத்த நெக்ஸ்ட் டே வந்து புது அடுப்பு வந்தாங்கன்னா வீடியோ வரும் பார்ட் 2. இப்ப தாண்டா என்ற மனசு குழுகுழுன்னு இருக்கு. நான் சட்டி இன்னும் காயில கொஞ்சம் ஈரமா இருக்கு. அது தண்ணி இதானோடனே ட்ரை ஆனவுடனே அடுத்து ஆயில். எப்போதும் மீன் குழம்பு வைக்கிறோம்னா எதுவும் தப்பா இருக்க நினச்சிக்காதீங்க. எங்களுக்கு பேச்சுலர் ரூம்ல எங்களுக்கு அதிகமாக இதை தான் வைப்போம். அடுத்த டைம் வேணா நாங்கள் சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணுறோம் யூடியூப்ல பார்த்து. வருத்தப்படாத சிவாஜி, நடக்க போற நல்லதை மட்டும் நினைச்சுக்கோ. பாத்திரம் காய்ஞ்சிருச்சு. இப்போ ஆயில், தேவையான ஆயில் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம், இது பொரிஞ்சவனே வெங்காயம் பொரிஞ்சவனே தக்காளி மிக்ஸ் பண்ணும். இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். தக்காளி, வெங்காயம். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. கட் பண்ணி வச்சிருக்க கொஞ்சம் மல்லித்தழையை போட்டுக்கலாம். அடி பிடிக்காம இருக்க கொஞ்சம் கரண்ட் லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடி பிடிக்காத அளவுக்கு கொஞ்சம் கிண்டி விட்டுக்கணும். வெங்காயம், தக்காளி, சீரகம், பூண்டு அரைத்து வைத்ததே இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒண்ணுமே தெரியலையே. வதங்கி எல்லாம் இதானவுடனே அடுத்து மீன் குழம்பு மசாலா, தூள், அடுத்து தனி மிளகாய் தூள், அடுத்து மல்லித்தூள் தேவையான 2 ஸ்பூன்,
அடுத்து 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஆகா, உனக்கு பாரு பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா. அதனால தேவையான தண்ணி லைட்டா கிளறிக்கவும். கல் உப்பு, அழகேசனா, அழகேசனா, குக்கு வித் கோமாளி காம்படிஷன் கூப்பிட்டுருக்காங்க, போறீங்களா? செப்பா போறீங்களா? நான் வேணா கால் பண்ணி கேட்கவா? சவுண்டா சொல்லுங்கண்ணா. கால் பண்ணு. கால் பண்ணுவா. பாலாவுக்கு நிகரா நீங்க காமெடி பண்ணுவீங்களா? சொல்லுங்கண்ணா. பண்ணிடலாண்ணா. பண்ணிடுவோம். குக்கும். இப்பயே நீங்க இப்படி சமைக்கிறீங்களே, கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்க ஒய்ஃபுக்கு நீங்க சமைப்பீங்களா, உங்க ஒய்ஃபை சமைக்க சொல்லுவீங்களா? ஒய்ஃபா தான் சமைக்க சொல்லுவாங்க. ஒய்ஃபா தானா? இல்லண்ணா, அப்போ வடிவேல் சொல்ல எல்லா புழுக்க வேலையும் பார்ப்பேன் அப்படின்ட்டு, அந்த மாதிரி நீங்க எதுவும் பாப்பீங்களா? சொல்லுங்கண்ணா. இந்த தாலியை மட்டும் நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா இந்த வீட்டுக்கே நீங்க மகாராணி. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு துணி வச்சு போடுவேன், காலமிக்கு விடுவேன், சோறாக்கி போடுவேன், சமைச்சு விடுவேங்க. எல்லா புழுக்க வேலையும் பாக்குறேங்க. தயவு பண்ணி இந்த தாலி ஏத்துக்குங்க. வைக்கிறாரு, என்ன பண்ணி போறாருன்னா தண்ணி நிறைய ஊத்தி போறாரு. அதான் ரொம்ப மிஸ்டேக். தண்ணி நீங்க அதிகமா ஊத்தி போடுறீங்க. நீங்க வேற கவர்மெண்ட் தண்ணி இல்ல, தண்ணி நீங்க ரொம்ப கம்மியா தான் ஊத்தணும். இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. அடுத்து என்னென்ன கரைச்சுறீங்க? புளி கரைச்சிரும். புளியா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க? ஒரு 10 மினிட்ஸ் இதை கொதிஞ்ச ஏற்பாடு தனி மீனை இதில் மிக்ஸ் பண்ணிட வேண்டியது. இது சிலேபி மீன்ல தனி மீன் வேற இருக்கா? நகைச்சுவை. ஒரு அளவுக்கு மேல பண்ண இது செம்பரம்பாக்கம் ஏரி மீன். இப்ப நம்ம ஆடியன்ஸுக்கு சொல்லுங்கண்ணா, எங்க வாங்கினா மீன் சீப் அண்ட் பெஸ்ட்ல கிடைக்கும் அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. சொல்லுங்க. செம்பரம்பாக்கம் ஏரியில் வாங்கினா கொஞ்சம் கம்மியான ரேட்டு. இல்ல, அவங்களுக்கு சொல்லுங்க, இப்ப சென்னையில எங்க சீப் அண்ட் பெஸ்ட்ல மீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுங்க. செம்பரம்பாக்கம் ஏரி சவிதா ஹாஸ்பிட்டல் நியரா போனோம்னா இங்கே உயிரோடவே இருக்கும். அதை கட் பண்ணி வாங்கிட்டு வரலாம். சீப் அண்ட் பெஸ்ட். சரி, ஓகே. நீங்க ரெகுலர் கஸ்டமரா? நாங்க ஆமாம். சரி, ஓகே. அங்க மட்டும் இல்ல, ஒயின் ஷாப்பும் ரெகுலர் கஸ்டமர். வெச்சாம்பாரு ஆப் எனக்கு. நீ கவர்மெண்டோட புள்ள. நானு கவர்மெண்ட் இயங்கிறதுக்கு காரணமும் நீ தானா? சாதாரணமா மைக்க தூக்கிட்டு இப்படி கேமரா தூக்கிட்டு வந்துடுறீங்கம்மா. சாராயத்தை முதல்ல ஆரம்பிச்சது யாரு? ஒயின் ஷாப்பா தோடு யாரு? அத கவர்மெண்ட் தனியார் கவர்மெண்டா பிரிச்சது யாரு? தண்ணி புடிச்சு தண்ணியா? என்ன வாட்டர் எடுத்துவா. தண்ணி எடுத்துருவானு சொன்னேன். கட் பண்ணிட்டியாடா? கட் பண்ணிட்டேன். தண்ணி எடுத்துட்டு வாடா கொஞ்சம். ஆட்டா பிரியாணி ஆட்டு தண்ணி தான். ஆட்டு தண்ணியா? என்ன சமாளிக்கவே முடியல. காலையில இருந்து பாத்தீங்கன்னா தாங்க லாஸ்டா இது பண்ணிடுறேன். நான் சொல்றேன். காலையில ஒரு 7 மணிக்கு போன் பண்ணேன். அண்ணா என்னண்ணா வீடியோ எடுக்கணும்னு சொன்னீங்களா, வரலாமா என்னங்க? அண்ணன் உடனே சொன்னாரு, தம்பி வாடா, நான் மீன் வாங்க போயிட்டு இருக்கேன், பார்ப்போம், வாங்கிட்டு ரிட்டர்ன் வரும்போது நான் அனுப்பிச்சுடுவேன்டா இருடா அப்படின்னாரு. ரிட்டர்ன் வந்தோடனே ஒரு டிஷர்ட் போட்டிருந்தாரு, ப்ளூ கலர் டிஷர்ட். போயிட்டு நான் வந்தோடனே எங்க மீன் மேல கழுவிட்டு போய் சட்டையை அயன் பண்ணி போட்டு வர்றாரு. சட்டையை அயன் பண்ணி போட்டு இருக்கலாம்னா ஒரு வேலை கூட என்னை பண்ண விடல. எல்லாமே அவரே பண்றாரு. என்னன்னு தெரியல. யாரும் எதுவும் சொன்னாங்களா, வீடியோ போடுவேன் இந்த மாதிரி போடுங்க அப்படின்னு சொன்னாங்க, என்னன்னு தெரியல. கடைக்கு போனாரு, அந்த நம்ம இந்த மாதிரி போட்டு வந்தாரா என்னன்னு தெரியல. அது வீடியோ வைபாய் எல்லா வீடியோ போட்டு அவங்க கண்டிஷன்ல ஒரு வேலை கூட பண்ண விடல. அவரே பண்றாரு. பாத்திரம் முதல்ல அவரே தான் கழுவுறாரு. நான் ஒண்ணுமே பண்ணல. கையை பண்ணு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அப்படியே தலைவர்னா எல்லாமே பண்றாரு. Because it's not a joke. அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள்.
லாஸ்ட்டாக மீனை வந்து நம்ம வந்து இப்போதைக்கு ஒரு 10 மினிட்ஸ் மீனை வந்து இதுலேயே என்ன அப்படி போட்டுருக்கீங்க? நல்ல ஒரு இடத்துல வைங்க. இப்படி வச்சுருவோமா? ரெக்கார்ட் லெவல்லடா. தேங்காய் புளி எல்லாம் கொதிஞ்ச ஏற்பாடு மீனை வந்து குழம்புல மிக்ஸ் பண்ணிட வேண்டியது நல்லா. மீனை வந்து ஒரு 10 நிமிஷம் கொதிய விட்டுற வேண்டியதான். ஜூம் பண்றா கேமரா சூரிய எப்படி நம்ம எடுப்பாரு, பக்காவா பண்ணுவாரு வீடியோ. ஏன்னா கேமரா மேனுங்கிற ஒண்ணு கூட ஒழுங்கா எடுக்க மாட்டேங்கிற. ஜூம் பண்ணு. பாருங்க ஒரு வேலையை அண்ணா ஒரு வயிற்றுல இருக்காரு அண்ணன். லாஸ்ட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா எல்லா இதுவும் மசாலாவும் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுமேலே இறக்கிற வேண்டியதான். நல்லா கமகமன்னு ஸ்மெல்லாக இருக்குது குழம்பு.